दुर्गाये नमो नमः। ओम नमो दुर्गाये नमो नमः। जय दुर्गा। हरि ओम नன்றாக இரு குருவாழ்க குருவே துணை। जय दुर्गांबिके शरणम। ओम नमो दुर्गाये शरणम शरणम ताये। जय दुर्गा। ओम ह्रीं श्रीं क्लीं श्री सक्रांस स्वरूपिणी सिंहवाहिनी महिषासुरमर्दिनी जगत्वनी श्री दुर्गा देवी नमो नमः। सर्व जगत्वनी तेजोलक्ष्ण सर्वशक्ति रूपिणी नवरत्न लंगूर्ध योग स्वरूपिणी सर्वदुष्ट भयंकरी सर्वशत्रु संहारी रक्षसी ओम जय स्वरूपिणी मनोधैर्य जयवस्य धनवस्य सर्वकार्य जय वशीकरी ओम श्री सक्रांस मेरुपीठ श्री दुर्गा देविये नमोस्तुते श्रीयै नमः स्वाहा। ओम ह्रीं श्रीं क्लीं श्रीं श्री दुर्गा देविये नमो नमः। ओम सक्रांस स्वरूपिणी सिंहवाहिनी महिषासुरमर्दिनी जगत्वनी श्री दुर्गा देविये नमो नमः। सर्वजगत्वनी तेजोलक्ष्ण सर्वशक्ति रूपिणी नवरत्न लंगूर्ध योग स्वरूपिणी सर्वदुष्ट भयंकरी सर्वशत्रु संहारी रक्षसी ओम जय स्वरूपिणी मनोधैर्य जयवस्य धनवस्य सर्वकार्य जय वशीकरी ओम श्री सक्रांस मेरुपीठ श्री दुर्गा देविये नमोस्तुते श्रीयै नमः स्वाहा। ओम ह्रीं श्रीं क्लीं श्री सक्रांस स्वरूपिणी सिंहवाहिनी महिषासुरमर्दिनी जगत्वनी श्री दुर्गा देविये नमो नमः। सर्वजगत्वनी तेजोलक्ष्ण सर्वशक्ति रूपिणी नवरत्न लंगूर्ध योग स्वरूपिणी सर्वदुष्ट भयंकरी सर्वशत्रु संहारी रक्षसी ओम जय स्वरूपिणी मनोधैर्य जयवस्य धनवस्य सर्वकार्य जय वशीकरी ओम श्री सक्रांस मेरुपीठ श्री दुर्गा देविये नमोस्तुते श्रीयै नमः स्वाहा। जय दुर्गा। அனைவருக்கும் வணக்கம்। இப்போ நான் கூறிய இந்த மந்திரம் ஸ்ரீசக்கர உபாசனை. இது ஸ்ரீசக்கர உபாசனை எல்லாருக்கும் நிறைய பேருக்கு இந்த சக்கரத்தை பற்றி தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாதவும் இருக்கும். ஸ்ரீசக்கரம் என்பது சாட்சாத் அந்த சக்தியின் அம்சம்தான், சக்தியின் சொரூபமே ஸ்ரீசக்கரமாகும். அந்த ஸ்ரீசக்கர உபாசனையை எனக்கு என் குருநாதர் எனக்கு வழங்கி அருளினார். அதுதான் இப்போது நான் அவங்க முன்னாடி சொன்னது. அந்த மந்திரத்தை தான் இப்போ ஸ்ரீசக்கர உபாசனை. இந்த மந்திரத்தை யார் வேணாலும் பிரயோகனம் செய்யலாம். இது உங்களுக்காகவே இந்த பதிவை நான் போடுறேன். இப்போ நான் இந்த வீடியோ இப்போ நான் சொன்ன மந்திரத்தை திரும்ப திரும்ப போட்டு யார் யார் சொல்கிறீங்களோ இதில் உள்ள அனைத்தும் அவங்களுக்கு சித்திக்கும். பொன் பொருள் பணம் காசு செல்வம் அனைத்தும் கிட்டும். நோய் நீங்கும், பிணி நீங்கும், சத்துருகள் தொல்லை நீங்கும், எதிரிகள் பறந்தோடுவர், தீய சக்திகள் எதுவும் உங்களிடம் அண்டாது. சர்வ ஜெகத்வனி தேஜோலக்ஷ்ண சர்வசக்தி ரூபிணி நவரத்ன லங்கூர்த யோகஸ்வரூபிணி சர்வ துஷ்ட பயங்கரி சர்வ சத்ரு சம்ஹாரி ரட்சசி ஓம் ஜெயஸ்வரூபிணி. கேட்டீங்களா? சர்வ சத்ரு சம்ஹாரி சத்ருகளை சம்ஹாரம் செய்பவள் தாய். ரட்சசி ஓம் ஜெயஸ்வரூபிணி ஜெயம் என்பது வெற்றியாகும். உலகத்தை வெற்றி கொள்பவள், உலகத்தில் அனைத்தையும் வெற்றி கொள்ளும் சக்தி திறன் உங்களுக்கு உண்டு வந்துவிடும். ஆகவே நான் போடும் இந்த வீடியோவில் இந்த மந்திரத்தை யார் யார் பார்க்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் பூர்வ ஜென்ம பலன் உண்டு என்பதுதான் அர்த்தம். அதே போல் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உங்ககிட்ட,
நான் போடுற ஒரு வீடியோவும் நான் போடுற ஒவ்வொரு பதிவும் கற்பனை அல்ல, என்னுடைய அனுபவ வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுற ஒரு உண்மை. என் குருவிடம் நான் பயின்றதை எடுத்து உங்களுக்கு நான் வீடியோவை பதிவிட்டு போட்டுன்னு இருக்கிறேன். இதை பார்த்து அனுபவத்தில் பலன் பெற்று நன்மை அடைகிறவங்க யார் யாருன்னு எனக்கு தெரியாது. அது என் நன்மை ஆதிசக்திக்கு தான் தெரியும். அதே நேரத்தில் இன்னும் சில பேர் கேள்விப்பட்ட குட்டிச்சாத்தான் அது இதுன்னு தீய தேவதைகளுடைய பசி ஆர்வமாகவும் அதை பற்றி நோக்கி போகிறதுலாம் நான் கண்கூட பார்த்துருக்குறேன். வீடியோவில் நிறைய பேர் அதை போடுறத நானும் பார்த்துருக்குறேன். இன்னொரு அன்பு உள்ளங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. மாந்திரிகத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சவங்க எனக்கு தெரியும், என் குருநாதருக்கு தெரியும். இன்னும் சில பேர் தெரிஞ்சவங்களும் இருக்கலாம், நான் இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் மாந்திரிகத்தை நான் அறிஞ்ச உண்மைகளை சொல்கிறேன், கேளுங்க. மாந்திரிகத்தில் 2 வகை பூஜை உண்டு. சுத்த பூஜை, அதுக்கு அடுத்த மாதிரி நீச்ச பூஜை. சுத்த பூஜையில் அனைத்து நலன்களும் கிட்டும், அனைத்து சௌபாகியங்களும் ஈடேறி வரும். நீச்ச பூஜை என்பது வீட்டில் செய்வதல்ல, அது மயானத்தில் செய்வதாகும். அது ஏவல் பில்லி சூன்யம் செய்பவர்களுக்கு தான் அது உகந்ததாகும். நம்மளை போல தர்மவான்களுக்கு அது உகந்தது அல்ல. அதே போல் குடும்பவாசிகளுக்கு அது உகந்ததும் அல்ல. நீங்கள் எத்தனையோ பேர் குட்டிச்சாத்தான் அவசியம் செஞ்சுட்டா இது எடுத்தாந்து கொடுக்கும், அது எடுத்தாந்து கொடுக்கும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அதெல்லாம் மிகப்பெரிய தத்திரத்தை உங்களுக்கு கொண்டு வந்து தந்துடும். சாதாரண விஷயம் கிடையாது. என் குருநாதர் எனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்கிறார், எதையும் சொல்லி கொடுக்காதல்ல. ஆனால் அது நம்ம வாழ்க்கைக்கு ஏற்றது அல்ல. இன்னும் அதனை பற்றி இன்னும் நிறைய உண்மைகள் உங்களுக்கு நான் சொல்லலை. இந்த ஒரு சில விஷயத்தை மட்டும் மேலோட்டமாக தான் சொல்கிறேன். அதை யாராவது அந்த நீச்ச பூஜை பக்கம் யாராவது போனீங்கன்னா உங்களுக்கு மகாதத்திரம் பிடிப்பது உறுதி உறுதி உறுதி. தர்ம தேவதைகளை வணங்குங்க, பால் பூஜை செய்யுங்க, சுத்த பூஜை செய்யுங்க. அனைத்து நலன்களும் அனைத்து பலன்களும் உங்களுக்கு கிட்டும். யாரும் தெரியாத ஏவல் புள்ளி சூனியம் பக்கம் போகாதீங்க. அதுக்கெல்லாம் கோழி ஆடு பலி கொடுத்தால் வழி அது நடக்காது. அதெல்லாம் துஷ்ட காரியம். அது துஷ்ட காரியம் செய்யறதுக்கு ஆரம்பத்தில் நல்லா இருக்கும், ஆனால் போக போக தான் அதனுடைய பின் விளைவுகள் உங்களுக்கு தெரியும். நான் அனுபவத்தில் உணர்ந்து சொல்கிறேன். நான் செய்யாத துஷ்ட காரியம் கிடையாது. அதில் மீண்டு வந்ததே பெரிய விஷயம். அதில் அதுக்கப்புறம் எனக்கு விஷயம் தெரியும், நான் மீண்டு வந்துட்டேன். தெரியாதவங்க போன மீண்டு வருவது கடினம். அது வெளியே ரிட்டர்ன் வர்றது கஷ்டம். புலிவாலை பிடிச்சா விட முடியாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது போல தான். அதனால் நீச்ச பூஜை பக்கம் துர்மார்க்கம் பக்கம் போகாதீங்க. அம்மன் வழிபாட்டில் எத்தனையோ தெய்வங்கள் இருக்கின்றன. சாந்த சுரூபியான அன்னை துர்காம்பிகை இருக்கிறாள், அன்னை சக்தி ஸ்வரூபமான ஓம் சக்தி இருக்கிறாள், அன்னை காளிகாம்பாள் இருக்கிறாள். அவள் ஒரு ஞானக்கடல், ஞானத்தை வழங்கியவள். காளி என்பவள் நீங்களாம் என்ன நினச்சிருக்கிறீங்க? கொடூரமானவ, பயங்கரமானவ, துஷ்டம் கொண்டவ, துஷ்டமுகம் கொண்டவ, கோரப்பல், நீண்ட நாக்கு, ரத்தம் குடிக்கிறவள் நினச்சிட்டிங்களா? இதை தான் பல பேர் நினச்சின்னுக்கிறீங்க. அறியாமையில் மூழ்கி தவிக்கிறீங்க. இன்னும் ஏன் அப்படியே இருக்கிறீங்க? அம்மா என்ற தாய் உள்ளத்தோடு யாராவது அவரை அழைச்சிக்கிறீங்களா இது வரைக்கும்? எடுத்ததும் கோழி ரத்தம் பலி, அப்புறம் எப்படி? அமைதியாக இருக்கிற தாயை நீங்கள் தான் உக்கரப்படுத்துறீங்க. எடுத்ததும் கோழி வெட்டுவது, ஆடு வெட்டுவது, ரத்த பலி கொடுப்பது, என்ன வேலை இதெல்லாம்? அமைதியாக இருக்கிற தாயை நீங்கள் தான் உக்கரப்படுத்துறீங்க. சாந்தமாக இருக்கிறவங்கள, அமைதியாக இருக்கிறவங்கள கோரமாக்குறீங்க. அதுபோல் பூஜை செய்யாதீங்க. தெரியாதவர்களுக்கு இந்த வீடியோ நான் சொல்கிறேன். நான் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு இந்த வீடியோ அவசியம் இல்லை. தெரியாதவர்களுக்கு இந்த வீடியோ மிக மிக முக்கியமானது. அதனால் காளியின் படையல் கடையெல்லாம் கொடுத்து வெட்டி கூடாது. காளி என்பவள் யார் தெரியுமா? அவள் காளிகாம்பாள். அம்பாள். அவள்
சாட்சாத் அந்த அம்பாள் அவள், ஈஸ்வரியின் சொரூபம் அவள். தெரியுமா உங்களுக்கு? காளிகாம்பாள் அந்த ஈஸ்வரியின் சொரூபம் அவள், துர்க்கையின் அன்னையின் வடிவம் அவள். தேவையில்லாத இந்த மாதிரி பூஜையில் யாரும் ஈடுபடாதீங்க. அதனால் எல்லாரும் சுத்த பூஜைக்கு வாங்க, நீச்சல் பூஜையை விடுங்க. யாரும் துன்மார்க்க பக்கம் போகாதீங்க. காளி வசியம், அது பயங்கரமான பூஜை, அது இதுன்னு பல வீடியோக்கள் வந்தாலும் அதை பார்த்து யாரும் பின்பற்றாதீங்க. அதனால் உங்களுக்கு நன்மை ஒருபோதும் கிட்டாது. நான் கூறிய இந்த மந்திரத்தினுடைய எழுத்துக்களையும் அதில் உள்ள அர்த்தங்களையும் கூர்ந்து கவனித்து பாருங்கள். அதில் உள்ள உண்மைகளும் உத்தமங்களும் உங்களுக்கு நன்றாக கண்கூட தெரியும். உங்கள் வாழ்வுக்கு என்ன வேணுமோ அது பூரா இந்த மந்திரத்தில் இருக்குது. இப்போ நான் சொன்ன இந்த ஸ்ரீ சக்கர மந்திரத்தில் இருக்குது. அதனால் யார் வேணாலும் இதை வாங்கி பயன்பெறலாம். அதனால் இதிலிருந்து பயன்பெற்று நன்மை அடையும்போது என் அன்பு உள்ளங்களை அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் தெரியாதவங்களுக்கு நீங்கள் மட்டும் தெரிஞ்சு பலன் அடைஞ்சால் பரவாயில்ல. ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பலன் இல்லைனா தேவையில்லைனா கூட தேவைப்பட்டவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க பார்த்து இந்த வீடியோ பலன் அடையட்டும். அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.